சர்க்கம் 30. ராமலக்ஷ்மணர்கள் சுபாசு மாரீச்சாதிகளை தொலைத்து வேள்வியை நிறைவேற்றுதல். அந்த ராஜகுமாரர்களும் போர் புரிய வேண்டுமென்கிற விருப்பத்துடன் விளங்குவதைக் கண்ட அங்குள்ள முனிவர்கள், இன்று முதல் 6 இரவுகள் நீங்கள் இருவரும் ஜாகரூகர்களாய் இருக்க வேண்டும். இம்மாமுனிவர் தீட்சித்து கொண்டு அதற்குரிய மௌன விரதத்துடன் இருப்பது பற்றி உங்களிடம் யாதொன்றும் மொழியாதிருப்பர். ஆகையால் அவருக்கு பதிலாக நாங்கள் உரைக்கின்றனம் என்றனர். அவ்விருவரும் அம்மொழியை கேட்டு மிக்க ஊக்கம் கொண்டு நித்திரையின்றி 6 அகோராத்தங்கள் அத்தபோவனத்திற்கு இரட்சையாக கையில் பெரிய வில்லொன்றேந்தி பகைவரை அடக்குவதற்குரிய மனோதிடத்துடன் விஸ்வாமித்திர மாமுனியை காத்து கொண்டு வசித்திருந்தனர். இப்படி 5 தினங்கள் கடந்து 6வது தினம் வரும்போது யக்ஞ வேதியானது யாக பொருள்களுடனே திடீரென்று எரிந்தது. அப்பொழுது ஆகாயத்தில் பயங்கரமாக பெரிய ஒளி ஒன்று உண்டாயிற்று. மாரீச்ச சுபாகுக்கள் என்னும் அரக்கர்கள் இருவரும் மாயையை பலவிதமாக செய்து கொண்டு ஆகாயம் எங்கும் பறந்து எதிர்நோக்கி ஓடி வந்தனர். யாக வேதிகையும் இரத்த வெள்ளத்தினால் நிறைந்து எரிந்து கொண்டிருந்தது. ராமன் அந்த சுபாகு மாரீச்சர்கள் தன்மேல் எதிர்த்தோடி வருவதைக் கண்டு லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, இதோ பார், இம்மானவாஸ்திரமானது கொடுந்தொழிலாளரான அரக்கர்களை பறக்கடிக்கப் போகின்றது என்று உரைத்து கோபம் மேலிட்டு நெருப்பு பொறி பறக்கும் மானவாஸ்திரத்தை தொடுத்து மாரீச்சனது மார்பில் எய்தினன். உடனே அம்மாரீச்சன் கடல் நீர் வெள்ளத்தில் 100 யோஜனை தூரத்திற்கு அப்பால் தள்ளுண்டு விழுந்தனன். பிறகு அக்னேயாஸ்திரத்தை எடுத்து தொடுத்து சுபாகுவின் மார்பில் நாட்டினன். அதனால் அவன் அடியுண்டு கீழே விழுந்தனன். மற்றுமுள்ள அரக்கர்களையும் முடித்து அந்த ராகவன் அங்குள்ள முனிவர்கள் அனைவரையும் மிக மகிழ்வித்தனன். அந்த ரிஷிகள் யாவரும் தாசரதிகளை மிக புகழ்ந்து பூஜித்தனர். பின்பு யாகம் நிறைவேற நடத்தி 4 திசைகளும் யாதொரு உபத்திரவமும் இன்றி சுகமாயிருப்பது கண்டு விஸ்வாமித்திர மாமுனிவர் ராமனை நோக்கி, ராமா, உனது புஜபலத்தினால் யான் எனது காரியம் நிறைவேறி பயன் பெற்றவனாயினேன். நீயும் பிதாவினது வசனத்தை காப்பாற்றினாய். எனது யாகத்தை முடிவடைய செய்து இவ்வாசிரமத்தினது சித்ராசிரமம் என்னும் பெயரை மெய்ப்பித்து பெரும் கீர்த்தியும் பெற்றனை என்று புகழ்ந்தனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். பாலகாண்டம். சர்க்கம் 31. விஸ்வாமித்திரர் மிதிலா நகரத்திற்கு போவோம் என்று தாசரதிகளுக்கு கூறுதல். ராமலக்ஷ்மணர்கள் அன்று இரவு சென்ற பின் விஸ்வாமித்திரரை வணங்கி, மாமுனிவரே, தேவரீர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய பாங்கான ஏவலர்களாகிய எங்களுக்கு இன்னமும் உமது இஷ்டப்படி கட்டளையிட வேண்டும் என்றனர். அப்போது அங்குள்ள மகரிஷிகள் யாவரும் விஸ்வாமித்திர மாமுனியின் அனுமதி பெற்றுக்கொண்டு ராமனை நோக்கி, ராமா, மிதிலா நகரத்திற்கு அரசனாகிய ஜனக மகாராஜன் ஓர் யாகம் நடத்தப் போகின்றனன். அதற்கு நாங்கள் அனைவரும் போகப் போகின்றோம். நீயும் எங்களுடன் வந்து அங்கு மிகவும் ஆச்சரியமான ஓர் உயர்ந்த வில்லையும் சீதை என்னும் பெண்மணியையும் காண வேண்டும். அவ்வில்லானது முன்பொரு காலத்தில் இந்த ஜனகராஜனது வம்சத்தில் பிறந்த தேவராதன் என்னும் ஓர் அரசன் யாகம் செய்ய அப்போது தேவர்களால் கொடுக்கப்பட்டது. தேவர்களோ கந்தர்வர்களோ அசுரர்களோ அரக்கர்களோ எவரும் அவ்வில்லை வளைத்து நான் ஏற்றிட வல்லவர் அல்லர். இனி மனிதர்களை பற்றி சொல்ல வேண்டுமோ? மகாபலசாலிகளாகிய பலரும் அவ்வில்லினுடைய சாரத்தை அறிய கோழி அங்கே வந்து கடைசியில் அதை நானேற்றிடவும் சக்தியின்றி வந்த வழியே திரும்பி போயினர். நீ வந்தாயாயின் அவ்விடத்தில் ஜனக மகாராஜனையும் அவ்வில்லையும் அந்த யாகத்தையும் பார்க்கலாம். சீதை என்னும் பெண்மணியையும் பெறக்கூடும் என்றனர்.